கூத்துப்பட்டில் இருந்தபோது பல படங்களில் சின்ன சின்ன பாத்திரங்கள் நடிச்சதா சொன்னீங்க. அந்த அனுபவங்கள்லாம் எப்படி இருந்தது? அப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இல்லை, எனக்கு ஃபஸ்ட்டு மின்னலே பண்ணபோது வந்து ஐயோ நம்ம ஒரு ஆக்டர் ஆகிட்டோம், அவனு ஊரில் திரும்ப அந்த படம் நடிச்சிருக்கான்னு ஒரு ஊருக்கு போயில ஒரு பிரமிப்பு இருந்தால், படம் நடிச்சிருக்கான படம் எங்கடா காணவே காணோம், 2 சீன் தான் வர அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் அதே நான் ஸ்டேஜில் பண்ண உடனே எனக்கு சினிமாலாம் பெருசாக சினிமாவில் நடித்தது பூராமே பணத்துக்கு தான். அதில் போய் பயங்கர இன்ட்ரெஸ்ட், சினிமா நமக்கு வந்து பார்த்து நம்ம யாரும் நம்மளை பார்க்குறாங்களா பார்க்க மாட்டாங்களா, நம்மளுக்கு அடையாளம் தெரியாது இல்லை, அதெல்லாம் இல்லை. ஒரு 1000 காசு கிடைக்கும் அதுக்காக போகிறது தான் தவிர அங்கே போயிட்டு சிவியராக இதுக்கப்புறம் நடித்து நம்ம ஹீரோ ஆகணும் வில்லன் ஆகணும் அப்படிலாம் எந்த ஐடியாவுமே கிடையாது. என்ன சம்பளம் கொடுப்பாங்க அப்போல்லாம் உங்களுக்கு? 1000 ரூபாய், ஒரு நாளைக்கு 1000 ரூபாய். ஏன்னா குருவி நடித்தேன் ஒரு 30 நாள். தரணி சார்லாம் நாங்கள் ரொம்ப கேஷுவலாக, ஏன்னா பட்டறைக்கு வருவார்ல, அப்போது கேட்டோம் எத்தனை சும்மா இருக்கீங்க ஏதாவது போட்டு விடுங்க, செலவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாடா அப்படின்னு சொல்லி தான் அதில் ஒரு 60 நாள் ஒரு 60,000 ரூபாய் கிடச்சிது. 60 நாள்? ஆமாம் ஆமாம். சும்மா டெய்லி ஷூட்டில் ஒரு கூட்டமாக இருக்கிறதில்ல, அதில் விஜய் சார் ஃப்ரெண்ட்ஸாக அப்படி ஒரு நான் விமல் 2-3 பேர் அதில் இருந்தோம். அது காசு வரதில்ல எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அப்படியே டெய்லி 1000 வாங்கலாம் சேர்த்துட்டே இருப்பேன். அந்த ஒரு 100 ரூபாய் எடுத்தேன்னா 3 நாளைக்கு சாப்பாடு சரியா நைட்டு. ஏன்னா நைட்டு மட்டும் நமக்கு வெளில சாப்பிட்டுப்போம். இங்கே வந்தால் நாங்கள் வாங்க மாட்டோம், போய் கையேந்தி போகல சாப்பிட்லான்னு. அதை வந்து அப்படியே அந்த 56,000 ரூபா 55,000 ரூபா சேர்த்துக்கணும். மச்சான் ஒரு வருஷத்துக்கு போகும்டா 55,000 ரூபா இருக்குது. அப்படிலாம் அது 55,000 எனக்கு வந்து பல கோடி மாதிரி நீங்கள் எல்லாருக்கும் அப்படி டெய்லி திறந்து வந்து பார்ப்போம். கவலையே இல்லை, பயங்கர சந்தோஷமாக இருந்தது. போதும் இன்னும் ஒரு வருஷம் எதுவும் போவோன்னா சிவியராக நாடகம் பண்ணுவோம் போவோம் அப்படின்னு. குருவியில் நடிக்கும்போது விஜயோட பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதா? நல்லா இருந்தது. எப்படி பழகுவார்? இல்லை, எனக்கு ஆக்சுவலி அவர் வந்து நான் இதில் தான் பார்த்துருக்கோம், என்ன சொல்லுவாங்க ரொம்ப பேச மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் குருவியில் வந்துலாம் அப்படிலாம் இல்லை, நான் நிறைய பேசினோம். அவர் ஃபேமிலி பற்றி நிறைய பேசினார். அதுக்கப்புறம் அந்த அவர் இதில் பிறந்தே ரமேஷ் நீ கிரிக்கெட் தெரியும்ல அப்படின்னாரு. ஒரு தரணியாக தெரியும், விஜய் சார் கூப்பிட்றாரு போய் சொன்னால். அவர் அந்த இதில் படுத்திருந்தார். அவர் அப்போயுமே கேரவன்லாம் போவோம், கால் மேக்கப் போட்டார்னா வந்து இங்கே தான் இருப்பார், சாப்பிட்றதுக்கு போகிற அவள் தான். அது அப்படி படுத்திருந்தார். அண்ணா நான் வாங்கினேன் அப்படின்னோடனே உட்காந்தோம். இந்த கிரிக்கெட்டை பற்றிலாம் பேசியிருந்தேன். ஏன்னா அப்போ தான் அவர் அந்த ஐபிஎல்லுடைய அம்பாஸ்டர் ரொம்ப போகிறாரு. அது அப்போ போகையில் கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட் அதை பற்றிலாம் அவர் ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பேசினா ஒரு நாள் ஷூட் விட்டுட்டு வந்தார். அவ்வளோ ஜாலியான இது. அதே மாதிரி படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் பார்ட்டி அவங்க ஈசிஆரில் சாப்பாடு டின்னர் அரேஞ்ச் பண்ணாங்க. டின்னர் எல்லோரும் ஜாலியாக பேசினோம். அதுக்கப்புறம் இடையில இப்போ தான் அந்த காற்றின் மொழி டப்பிங் பண்ணும்போது அவரை நான் பார்த்தேன். அவர் ஆனால் அப்படின்னு வந்து அவரே வந்து பேசினார். ஆக்சுவலி ரொம்ப எனக்கு வெளியில் ரொம்ப சைலண்டாக இருக்கும், பேச மாட்டாங்க அப்படின்னா. நான் அப்படி ஒரு ஆக்டரை நான் பார்க்கல. அவர் ஜாலியாக கூட இருக்கிறவங்களோட ரொம்ப ஜாலியாக நல்ல பழக்கம்தான். பிரபு சாலமன் சார்கிட்ட ஸ்கிரிப்டே இருக்காது. இருக்குன்னா அதெல்லாம் மைண்டில் இருக்கும். இந்த பேப்பராக ரிட்டனாக இருக்கவே இருக்காது. அவர் ஒன்று நீங்கள் ஆக்சுவலாக என்னென்னா அவர் ஒரு டைலாக் சொல்கிறாருன்னு வச்சுங்க, சொல்லிவிட்டு அதான் நீங்கள் கேட்டிங்கன்னா இன்னும் அடுத்து வேறு ஒன்று வரும், இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கும். அதில் நீங்கள் வந்து முதல்ல சொல்கிறத கேட்ச் பண்ணிக்கணும், அப்படியே போகணும். அது உங்களுக்கு இம்ப்ரூவைஸ் பண்ணி உங்களுக்கு ஒன்று வந்ததுன்னா பண்ணிவிடுவார். இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுற இடம் அது எனக்கு தியேட்ரிக்கலாக இருந்தது. நான் தியேட்ரிக்கலில் ஒரு தியேட்டரில் வந்து ஒரு நாடகம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கேரக்டரை பிடிக்கிறதுக்கு நாங்கள் ரிஹர்சல் பார்ப்போம். ஒரே கேரக்டரை 10 பேர் பண்ணுவோம். அதுலேருந்து தான் ஒவ்வொருத்தரும் மாறும். அப்போ இம்ப்ரவைஸ் பண்ணுறது எங்களுக்கு ஒரு ரொம்ப பயிற்சியாகவே இருந்தது. அப்போ எனக்கு அது இவர்கிட்ட போனோடனே எனக்கு வந்து இது பயங்கரமாக அதுக்கு மெனக்கெட்டு இது யோசிச்சு அப்படிலாம் இல்லை. அவர் வந்து இதெல்லாம் இது இருக்குது சரி போகலாம் அப்படி இப்படி போவோம். ஆல்மோஸ்ட் படம் முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லாம் சிங்கிள் டேக் தான். அந்த படத்தில் வந்து டேக்கேல் அதுக்காக டேக் ஆர்டிஸ்ட்டுங்கிறது நான் சொல்லவில்லை. அவ்வளவு நல்லா இருக்குன்னா அவர் நமக்குள்ளே போட்டதுனால சொல்ல வரேன், அவர் மைண்டுக்குள்ளே ஏற்றினது. அதில் வந்து நான் டேக் வாங்கினது வந்து அந்த ஒரு சாங்கு நீயும் நானும் சாங்கில் வந்து அமலா பால் கிட்ட வந்து இப்படி போகணும். அது நான் கிட்டத்தட்ட 20-25 டேக் போயிடுச்சு, வரவே வரல. இப்படி போயிடல அப்படின்னு. அது நமக்கு க்ளோஸில் கேமரா இங்கே இருக்குது, அது வந்து ரொம்ப லாங்காக தெரியுங்கிறது கூட நமக்கு தெரியல. நம்ம இப்படி போனோன்னா நம்ம தான் கிட்டக்க வந்துட்டே பண்ண அது இவ்வளோ இருக்குது, நீ கிட்டக்க அது இவ்வளோ நம்ம இங்கே வந்தோன்னா இப்படி போயிடுறோம். அது எனக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு டேய் அது ஃபிலிம் வேறு பிரேக் விட்டார், இரு நீ போ முதல்ல போய் பாரு, நீ வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பாரு அப்படின்னு. இல்லை சார் சரி இப்போ பண்ணுறேன் சார் வாங்க போவோன்னு சொல்லி தான் இப்போ எடுத்தது. மற்ற எல்லாமே ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா
போயிட்டு அப்புறம் எங்களை சீன் சொல்லிடுவார். நானும் தம்பிராமனும் ஒரே ரூம், 2 பேரும் வேறு வேறு ரூமில் இருந்தோம். 3ஆவது நாள் வந்து தம்பி என்ன தம்பி நீ அங்கேருந்து நான் இங்கேருந்து வா 2 ஒன்றா இருந்துடலாமா அப்படின்னு சொல்லி தம்பி என்னை கூப்பிட்டாரு. 2 பேரும் அவர் ரூம்லேயே நான் அங்கேயே இருந்துட்டேன். அதனால் ஆல்மோஸ்ட் நாங்கள் இந்த ஸ்கிரிப்டை பற்றியே பேசிகிட்டு இருப்போம். ஏன்னா இவர்கிட்ட ஒரு ஐடியாவுக்குள்ளே தான் போது வரும், எங்களுக்கு அந்த ஐடியா தான் தெரியும். ஆனால் அவருக்குள்ளே இருக்க ஃபார்ம் ஸ்கிரிப்ட் இல்லை சார் அப்படின்னு கூப்பிட்டு டீ சாப்பிட போகிறோன்னா கதையை பற்றி பேசுவார். வந்தான் இது போயிருக்கு அப்போ அப்படி வந்தாங்கன்னா என்னாலும் வீச்சா போவோம். ஆச்சு நான் அந்த படத்துல வந்து யானை வந்து தண்ணிக்குள்ளே இறங்கி இப்படி போகும், நீங்கள் அப்படி உள்ளே முங்கி அப்படி விலங்குக்குள்ளே அப்படி போய் எனக்கு ஏங்க யானை இறங்குங்கிறாங்க, யானை காலுக்குள்ளே பூந்து வரும். ஆக்சுவலாக அதுக்குள்ளே அவர் வச்சுருந்த ஐடியாவுக்கு பணம் இல்லை. இல்லைன்னா அதை வந்து இது அங்கே எடுக்கணும், தாய்லாந்து போய் எடுக்கணும். நீங்கள் 3 பேர் அந்த ஆற்றை கிடக்குறீங்க, யானையும் கிடக்குது, நீங்கள் நடந்து பார்த்தா யானை அப்படி ஹியூமராகவே ரொம்ப நிறையா இருந்தது. எனக்கு நம்ம என்ன தமிழ் படம் பண்ணுறோமா இங்கிலீஷ் படம் பண்ணுறோமா வேறு பயங்கரமாக என்னென்னமோ சொல்கிறாரு அப்படின்னு அவ்வளோ யோசனை வந்து பணம் இல்லாததுனால் இப்படி போனது. அப்புறம் நாங்கள் சீன் சொன்னோடனே உடனே தம்பி என்னை வந்து தம்பி இப்படி அப்படின்னு 2 பேரும் அங்கேயே நடிச்சுக்கணும். அது என்ன இடம், ரோடு, டீ கடை அதெல்லாம் கிடையாது. அங்கே வந்து தம்பி நீ பாருங்க, இது மாதிரி அவ்வளோ ஹியூமர்ஸ் அந்த கேரக்டருக்காக நாங்கள் பேசி 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 பண்ணது. அதில் ஒரு விஷயந்தான் அந்த பீடி காமெடி வந்து ஆல்மோஸ்ட் 6 மணி ஆகுது, லைட்லாம் போயிடுச்சு. இப்படி பேசி கேட்கல இப்படி ஒன்றுன்னா சார் கேமரா வச்சு சார் டைம் போயிடுச்சு, நீ அப்படியே வையன் கேமரா வையன் நீ வாங்க அப்படின்னு அப்படியே ஒன்று எடுத்தது. அது இன்றைக்கி தியேட்டரில் வந்து அப்படின்னு சொல்கிறேன்னா அது எடுத்த டைமு 60 செகண்ட் 40 செகண்ட் தான், 40 செகண்டில் முடிஞ்சு போச்சு. அது டேக் இல்லை ஒன்றும் இல்லை, சரி போகிறதுக்கு முன்னாடி எடுத்துக்க அப்புறம் பார்த்து ஷோல்டரில் கேமரா வச்சு முடிச்சிட்டோம். அது மாதிரி நாங்கள் இந்த படத்தில் வராத காமெடிகள் இருக்குது பாருங்கள், அதுவே ஹியூஜ். ஐயோ நான் அதில் சும்மா சொல்லிச்சிருப்பேன், அவ்வளோ காமெடி இருந்தது. சிலது ஷூட் பண்ணோம், அது வரல, சிலது எடுக்கவே இல்லை. ஏன்னா நம்ம பேசிகிட்டே இருப்போம், வதன்னு அவ்வளோ பேசுவோம். அந்த ஸ்கிரிப்டு என்ன தேவை அதுங்கிறத அவர் தீர்மானித்தார். இல்லை இது இவ்வளோ தான், இது போகணுங்க. ஏன்னா ஆக்சுவலாக அவர் அந்த கிளைமேக்ஸ் வந்து கமல் சார் கூட உடன்பாடு கிடையாது. ஏன் நல்லா இருக்கு, ஏன் அதுக்கப்புறம் சாகணுமா அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் இவர் இல்லை இதுதான் அப்படின்னு. இன்றைக்கி ஆடியன்ஸ் அவ்வளோ தூரம் கொண்டாடினாங்கன்னா டைரக்டரோட கான்ஃபிடென்ட் இதுதான் அப்படிங்கிறதுல இருந்தார். அமலாபால் அந்த பாத்திரத்தை எப்படி நடித்தாங்க? அவங்களுடைய சின்சியர் ஒன்று இருந்தது. என்னென்னா நாங்கள் காலையில் 5 மணிக்கு கிளம்புறோம் ரூமில் தேனியிலேருந்து, 6 மணிக்கு அந்த குரங்கணி போயிடுவோம். குரங்கணிக்கு 6 மணிக்கு போயிட்டால் எல்லாருக்கும் அங்கே ஒரு போண்டா கிடைக்கும், டீ கிடைக்கும். அந்த கார்னர் ஒரு சின்ன டீ கடை, எல்லோரும் வந்து போண்டா நமக்கு வரன்னு சூடாக போட்டுருவாங்க. ஆளுக்கு 2 போண்டா சாப்பிட்டு அங்கேருந்து நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ் நடக்கணும். 2 ஹவர்ஸ் 2.5 ஹவர்ஸ் 8:30 மணி ஆகிடும். 8:30 மணிக்கு போய் இறங்கின உடனேயே ஷார்ட்டு அந்த சீக்வன்ஸ் ஏதாவது ஒன்று பிளான் பண்ணுவோம். பண்ணிவிட்டு இங்கேருந்து சாப்பாடு வர்றது டிஃபன் வர்றதே 10:30 11 ஆகிடும். அதை சாப்பிட்டுட்டு மத்தியானம் லஞ்சு 3 மணி இருக்கும். அதை சாப்பிட்டுட்டு 2 சீனை முடிச்சு கீழே இறங்கினா தான் நடக்கும். இல்லாட்டினா யானை வரும் புலி வரும்ன்றவாங்க. அப்போது இது இவ்வளோ தூரம் அந்த பொண்ணு நடந்து வரணும். அந்த பொண்ணு நடந்து வர்றது மீறி, ஏன்னா ஏன் பொண்ணு நடந்து நம்மளும் நடக்கிறவங்களுக்கு அவ்வளவும் ஆண்கள், பொண்ணுங்கிறது அவங்க அம்மா இல்லை அவங்க ஹஸ்பண்ட் வர 2 பேர் தான், வேறு யாருமே பொண்ணே கிடையாது. மற்ற யூனிட்டில் 40 பேருக்கு 40 பேரும் ஆண்கள் தான் இருக்காங்க எல்லோரும். அப்போ அந்த 40 ஆண்களுக்குள்ளே 2 பொண்ணு வர்றது அப்படிங்கிறது ஒரு அப்போ அவங்களோட ஆர்வம் ஒன்று இருந்தது. அப்புறம் நீங்கள் ஒரு ஒதுக்குப்புறம் போகணுன்னு வச்சுங்க, அங்கே எங்கே இருக்குது ஆம்பளைங்க இப்படி ஓரமாக போயிடுவாங்க, அந்த பெண்கள் அதெல்லாம் வந்து சும்மா சொல்லக்கூடாது. இன்னைக்கு அவங்க அப்படி ஒரு பேர் எடுத்து அப்படி ஒரு இடம் கிடச்சிதுன்னா அந்த படத்தில் அவங்க போட்ட எஃபெக்ட். ஆமாம் அது அப்புறம் அந்த ரோல் பற்றி அவங்க எவ்வளவு உள்வாங்கிக்கிட்டாங்கங்கிறது வந்து நம்ம சும்மா நம்மளும் ஒரு பேட்டி கேட்டோன்னா ஆமாம் அவங்க அப்படிலாம் கிடையாது. அது நானாக இருக்கட்டும் அவங்களா இருக்கட்டும், ஆல்மோஸ்ட் நான் வந்து கொஞ்சம் நிறைய விளையாட்டுத்தனங்கள் தான் எனக்கு, அதான் உண்மை. நான் ரொம்ப விளையாட்டுத்தனங்கள். அதை வந்து எனக்கு ஒரு பயிற்சின்னு ஒரு அடிப்படையாக ஒரு விஷயம் இருந்ததுனால அவர் என்னை கொண்டு போனதுனால அது எனக்கு கனெக்ட் பண்ண முடியுது. அப்போ அந்த பெண் அவ்வளோ அழகாக பண்ணால் பிரபு சாலமன் சார் அதை பண்ணுவார். அவர் பிடிச்சி அந்த இடத்துல ஏமா இது இல்லை இது பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்துக்கு கொண்டு வருவார். அது வந்து அப்போ 2 பேருக்குமே ஒரு விஷயம் இருக்குன்னா அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார், இப்படி தான் இருக்குன்னு. அந்த பொண்ணும் விளையாட்டுத்தனமாக தான் இருந்தது, நானும் விளையாட்டுத்தனமாக தான் இருந்தேன். ஆனால் விளையாட்டுத்தனம்னா இவ்வளோ கஷ்டத்தை வந்து அவங்களுக்கு தெரியுது இல்லை. ஒரு படம் 2 பேருமே வந்து ஆர்டிஸ்ட் ஆகணுங்கிற ஆவல் தானே. அப்போ அதனால உழைக்கிறதுக்கு தயாராக இருந்தோம்.
உழைப்பில் வந்து ரொம்ப ஜாலியாக தான் சுற்றிட்டு இருந்தோம். பயங்கர சின்சியராக இல்லை. காலைல எழுந்திரிச்சு அதை பற்றி நினச்சி டைலாக் பண்ணி அப்படிலாம் கிடையாது. என்ன டைலாக்னு நமக்கே தெரியாது. இப்போ எதாவது கேட்டோம்னா இந்த இதெல்லாம் வந்து இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து சண்டை போடுறத வச்சுட்டு போராட்டம் பண்ணுறதுக்குலாம் அது வந்து இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்டு தோளில் கை போட்டு இப்படி டைலாக் அது பாட்டு சொல்லிட்டே இருக்காரு. இல்லை கேட்டுருக்கேன் இதை அப்படியே பண்ணணும். சார் என்ன அப்படின்னா இல்லை வேணாம் நான் சொல்லிடுறேன் அடுத்து வேறு ஏதாவது சொல்லிடுவாருன்ட்டு வாங்க போகணும். அது சிங்கிள் ஷாட்டில் அப்படியே போக ஆரம்பிச்சது. அது நம்ம உள்ளே வாங்கிக்கிட்டால் போதும். அதில் அவர் என்ன சொல்ல வராருன்னு அதில் முன்ன பின்ன இருக்கும். அவர் சொல்லாதையும் நம்ம 2 வார்த்தை சொல்லியிருப்போம், இல்லை சில வார்த்தை விட்டுருப்போம். ஆனால் அந்த ஃபார்ம் இது தான் அப்படின்னு வந்தால் அவருக்கு ஓகே. அந்த படம் முடிக்கும்போதுலாம் எனக்கு வந்து நம்ம ஹீரோவாக ஒரு படம் நடிச்சிட்டோம் அப்படிலாம் எனக்கு இல்லை. ப்ரீவியஸ் ஷோ படம் பார்க்கும்போது அத்தனை நடிகர்களும் அத்தனை எல்லாரும் திரையுலகமே வந்து பார்த்தாங்க. எல்லோரும் பார்த்து பயங்கரமாக சொல்லும்போது தான் அப்படியே நான் அது 3வது ஆளாக தான் இருந்தேன். இது நம்ம தாங்கிறது கூட என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா அந்த படம் முடிஞ்சு நான் திருச்சியில் ஒரு பாராட்டு விழா ஷூட்டுக்கு நான் இங்கேருந்து இப்போ காரில் போகிறேன். காரில் போய் வேறு ஷூட்டிங்கில் இருக்கேன். அங்கேருந்து காரில் வரேன். காரில் வந்து திருச்சியில் இருக்கிற அந்த ஒரு ஹோட்டல் சொன்னாங்க. அப்போது கார் போய் இனோவா போய் நிற்குது. இருங்க நான் அப்படியே கேட்குறேன். அப்படி இறங்கி அண்ணே அப்படின்னு அந்த கடைக்காரு அண்ணே இந்த ஹோட்டல் எங்கண்ணே இருக்குது அப்படின்னு அவர் தம்பி லெஃப்ட் நீங்கள் மைனா அப்படின்னு ஓடுகிற ஐயோ நம்ம மாட்டு நமக்கு அந்த டிரைவர் என்ன கேட்குறான். அதுக்கு ஏங்க நீங்கள் என்ன ஒரு கிளீனர் கேட்குற மாதிரியே கேட்குறீங்க. இல்லை பழைய வேலை அவளுக்கு பயிரில் வந்து நீங்கள் என்ன ஒரு கிளீனர் கேட்குறீங்க. ஏன்னா அந்த அந்த கையை போட்டு அந்த பாடியே இருக்குல்ல அப்படி அப்படி கேட்குறது என்னங்க அப்படி கேட்குறீங்க. அவன் இவ்வளோ நேரம் வந்து ஒரு ஹீரோவை கூப்பிட்டு போகிறோன்னு நினச்சதில்ல கொஞ்சம் நேரத்தில் வந்து நீ இப்படி உடைக்கணும். எனக்கு இப்போ இருக்குது. அந்த படப்பிடிப்பின் போது பிரபு சாலமன் கோபப்பட்ட தருணங்கள் உண்டா? கோபப்பட்டார்னா ஒரு 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 இடத்துல கோபப்பட்டிருக்காரு. அந்த பொண்ணுக்கும் எனக்குமான ஒரு விஷயம் எங்கள் 2 பேருக்குமே அந்த படத்தில் ஆக்சுவலி இன்றைக்கி வந்து பயங்கரமான ஒரு லவ் ஸ்டோரியாக இருக்குது. ஆனால் அந்த படத்தில் நாங்கள் 2 பேருமே பயங்கரமான எனிமிட்டி. 2 பேரும் வந்து அதான் சண்டைன காரணங்கள்லாம் இல்லை. 2 பேருமே அடிச்சுக்கிட்டோம். ஆமாம் எப்போ பார்த்தாலும் தெரியும் சிப்போ அப்படி இப்படி தான் ஒரு பயங்கர சண்டையாக தான் இருந்தோம். அப்போது அவர் வந்து ஒரு இடத்துல 2 பேரும் சண்டை போட்டிருக்கோம். 2 பேரும் பிடிச்சி என் கையை பிடிச்சிடுறேன் நான் கையை திருறேன். இவர் அங்கேருந்து பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகிடு. ஏன்டா உங்களை நம்பி நான் ஒரு லவ் ஸ்டோரி படம் எடுத்துகிட்டு இருக்கிறேன், நீங்கள் என்னடா அவனை இல்லை சார் அதுன்னு இந்த பாரு இப்படிலாம் இருக்காது. ரொம்ப அவர் பயங்கரமாக ஃபஸ்ட் டைம் பாரு கிட்டக்கு வந்து உட்காந்துருக்குல ரொம்ப கோபமாயிட்டார். ஏன்னா அவருக்கு பயம் வந்துருச்சு. என்ன இது 2 இப்படி அடிச்சுட்ருக்கு இவங்களை வச்சு நான் ஒரு பெரிய காதல் அவர் நமக்கு தெரியல. எனக்கு அந்த லவ் ஸ்டோரியெல்லாம் தெரியல. எனக்கு என் மைண்டில் வந்து இப்படி ஒன்று இருக்குது இப்படி போயிட்டு அப்படி இப்படி தான் மைண்டில் இருந்தது. அது இன்றைக்கி மக்கள் இப்படி கொண்டாடுறாங்கன்னா அது நமக்கு நம்ம லவ் ஸ்டோரினா படம் முழுக்க இவ்வளோ இருக்குது இவ்வளோ லவ் அப்படின்னு அது லவ். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா லவ்ங்கிற சினிமா அதிகபட்சம் 5 நிமிஷம் தான் அதில் இருக்கும். பெருசாலாம் போர்ஷன்ஸ் கிடையாது. அந்த சாங்குள்ளே வரும் அந்த வேலை இது இல்லை சைக்கிள் அவளுக்காக ஓட்டு அப்படின்னு 2-3 சீக்வன்ஸ் தான். மித்தபடி பயங்கர 2 பேரும் நடந்து போகிறோன்னு வேறு ஒன்றுமே கிடையாது. இது இவ்வளோ தூரம் லவ் ஸ்டோரியாக மாறுறது தான் அவர் மைண்டில் இருக்குது. அதில் வந்து அப்போ தான் டென்ஷனாக இருக்குது. நீ ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்கீங்க 2 பேரும். முதல்ல ஏன் என்ன ஏமா உனக்கு இல்லை அவன் உனக்கு என்ன பண்ண இல்லை சார் அது இப்படி 2 பேரும் சண்டை தான் போட்டது. ஆனால் இன்றைக்கி அது வெளியில் வந்தவொன்னு தான் பயங்கரமான லவ் ஸ்டோரி போல இருக்கு. எல்லோரும் கேட்பாங்க எப்படி இருந்தது கெமிஸ்ட்ரி எப்படி இல்லை எங்கள் கெமிஸ்ட்ரி வீட்டில் சண்டை போட்டுக்கிற அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிற மாதிரி தான் போட்டுட்டு இருந்தோம். பிரபு சாலமனுடைய திரை வாழ்க்கையிலேயே ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது மைனான். அந்த வெற்றி அவர் அடைவதற்கு என்ன முக்கியமான காரணம்? பிரபு சாலமன்ட்ட உள்ள தனித்திறமை அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை சார் அவரோட ஃபோக்கஸ் சார் அவரோட விடாமுயற்சி. அது அவர்கிட்ட மட்டும் இல்லை, அவர் வந்த ஸ்கூலாகவும் இருக்கலாம், இல்லை அவங்களுடைய மனைவி இருக்கலாம். அக்கா வந்து அவருக்கு அவர் பெரிய சப்போர்ட் மோட்டிவேட்டர். ஆமாம் பயங்கர மோட்டிவேட்டட். அவங்க வந்து ஏன்னா மைனா வந்து அவருடைய 7வது படம். அதுக்கு முன்னாடி 6 படம் பண்ணியிருக்காங்க. ஆமாம் 7வது படத்தில் தான் வெற்றி. அப்போ அந்த 6 படத்துடைய கவனிக்கப்பட்ட படங்கள் இருக்குது, தோல்வி படங்களும் இருக்குது. ஆனால் வெற்றி படங்கள் இல்லை, கவனிக்கப்பட்டிருக்கு தோல்வி படங்களாக இருக்குது. அப்படி ஒருத்தர் வந்து 7வது படத்திற்கு உழைப்பு போகிறாருன்னா அவருக்கு ஸ்டில் இன்றைக்கும் அது இருக்குது.
அவருக்கு என்னென்னா அவருடைய கற்பனைகளும் அவருடைய உழைப்பும் வந்து ரொம்ப அலாதியது. அதை சேர்க்கறதுக்கான யூனிட் அமையணும். நான் வெறும் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, ப்ரொடியூசர்லேருந்து டெக்னீஷியன் வரையும் எல்லாம் அந்த முனைப்படம் மைனா அன்றைக்கி இவ்வளோ வெற்றி அடையுதுன்னா அதுக்கு மெயின் காரணம் அத்தனை பேர் ஒர்க் பண்ணது. நீங்கள் வந்து கேமரா வந்து தண்ணிக்குள்ளே வைக்கணும்னா டக்குன்னு இறங்கிடுவாங்க. ஃபோக்கஸ் உள்ள பிரகாஷ் எங்கே இருக்கான்னு அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கல. அப்புறம் லைட்மேன்லேருந்து எல்லாருமே வந்து அந்த காட்டுக்குள்ளே அவங்களும் நடந்து அவங்க வந்து சலிக்காமல் 6 மணி இருட்ட போகுது, 6:30 சார் இந்த லைட்டு ஒன்று வரும், லீக் வருது சார், இருப்போம் சார். இவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பொதுவாக வந்து 6 மணிக்குன்னா 6:30 மணி வரை கிரேஸ் டைம் இருக்குது. இந்த கிரேஸ் டைம் போகும்போது இல்லை இன்னையா எத்தனை நாளைக்கு கிரேஸ் டைம் எடுப்பீங்க, இப்படி வரும். ஆனால் அவங்க படம் முழுக்க எப்போ கிரேஸ் டைம் எப்போ 7 மணிக்கெலாம் ஷார்ட் வச்சுருக்காங்க. அப்படி வந்து டெக்னீஷியன் ஒரு பயங்கரமாக ஒத்துழைச்சாங்க. அந்த படம் அவ்வளோ பெரிய வெற்றி அடையிருக்கு. ஏன்னா இன்னொன்று வந்து நீங்கள் சரியான உணவு சரியான விஷயங்கள்லாம் அமையலை. ஏன்னா கொடுக்கக்கூடாத பொருளாதாரம் மட்டும் கிடையாது, இடமும் இல்லை. அப்போ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போது நான் தான் சொல்லுவேன், இந்த படத்தோட வெற்றி எல்லாரோடைய சொந்தமானது. இது வந்து ஒருத்தரோட தனியாக எடுத்துகிட்டு போக முடியாது. ஜோதிகாவோட 2 படம் நடிச்சிங்கல்ல நீங்கள்? ஆமாம். ஒன்று வந்து ஆக்சுவலாக அது கெஸ்ட் ரோல். அது எனக்கு அந்த டைரக்டர் பிரம்மா பழக்கம் கிடையாது. ஆனால் அவருடைய அந்த குற்றம் கடிதல் படம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்ன அதனால அவர் இந்த படம் எடுத்தாலும் மகளிர் மட்டும் எடுக்கல, ஒரு கெஸ்ட் ரோல் பண்ண முடியும், நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த படம் போய் பண்ணோம். ஒரே ஒரு நாள் சீன் முடிஞ்சதுக்கப்புறம் தனஞ்சயன் சார் தான் வந்து திடீர்னு ஒன்றா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஹிந்தி படம் துமாரி சொல்லுன்னு ஒரு படம் அதை ரீமேக் பண்ணுறோம், ஜோ மேடம் தான் நடிக்கிறாங்க, நீங்கள் நடிக்கிறீங்களா, நான் டிவிடி கொடுத்து விட்றேன், நீ பாருங்கள் அப்படின்னாரு. அப்புறம் அந்த படத்தை ஹிந்தி படத்தை பார்த்தேன். நல்லாயிருக்கு சார், ரொம்ப நல்லாயிருக்கு, நான் பண்ணுறேன், டைரக்டர் ஒரு தடவை மீட் பண்ணுறேன். அப்புறம் டைரக்டர் வந்தார். அப்புறம் அவர் கதை சொன்னார் இல்லை அப்படின்னு. அப்புறம் கூப்பிட்டு போனால் ராதாமோகன் சார் எக்ஸலண்ட் டைரக்டர், அவர் கூட ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்களும் ஜோ மேடம் நமக்கு வந்து நான் கொஞ்சம் பயந்தேன், சீனியர் ஆர்டிஸ்ட்டு இப்போ ஃபீமேல் அவங்க இப்போ வந்திருக்காங்க, எப்படி இது ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் சப்ஜெக்டு, இதெல்லாம் ஒன்று இருந்தது. அவங்க தயங்காமல் கொண்டு போனது கிரேட். அவங்க படம் முடிகிற வரை வந்து உண்மையில் இப்படி உள்ள அவங்க ப்ரிப்பேர் ஆகிற விஷயம். அப்போ ஒரு சீக்வன்ஸுக்காக அவங்க அதுக்கு இன்றைக்கி ஜோ மேடம் வந்து சிவகுமார் சார் சொன்னார், அவர் ஒரு பொம்பளை சிவாஜிடா, அப்போ கூட நடிக்கிற எப்படி பெரிய விஷயம் தெரியும், அப்படியே தான் அது வீட்டுக்கு கூட சொன்னான். அவன் பயங்கரடா அவள் ஆர்டிஸ்ட், உண்மையிலே அவங்க ரொம்ப பிரமாதமான ஒரு ஆர்டிஸ்ட்டு. ஆனால் அந்த ஆர்டிஸ்ட் வந்து பக்குவமாக எந்த விதமான ஒரு நான் ஆர்டிஸ்டோட சில பேர்லாம் பார்ப்போம் தெரியும், அந்த சின்ன ஒரு தலகணம் கூட இல்லாமல் நம்ம அந்த ஷூட் பண்ணும்போது ரொம்ப நல்ல ஹம்பிளாக இருந்தாங்க, ரொம்ப ஹம்பிளாக இருந்தாங்க. எனக்கு அந்த படம் வந்து இன்றைக்கி வரையும் பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு விஷயம் கிடச்சது இந்த படம் தான். எல்லாரும் பார்த்தோன்னா ஐயோ என்னங்க அது என்ன. இன்னொன்று பிரபுதேவா மாஸ்டர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க, இது அந்த படத்தில் சாங்கு ரொம்ப நல்லா ஆடி இருந்தீங்கன்னு. எனக்கு எவ்வளோ பெரிய மாஸ்டர் மாஸ்டர் தெரியுமா, எங்கள் பட்டறையில் வந்து உங்கள் நடிப்பை ஆக்சுவலாக உண்மை. கில் ஆலன் ஒருத்தர் வந்து டைரக்டர் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர் பிரபுதேவா மாஸ்டர். அவர் வந்து இவர் பார்த்துட்டு போனாங்க. அப்போது அவர் வந்து அதிகமாக பிரபுதேவா மாஸ்டருடைய படங்கள்லாம் எடுத்து எவ்வளோ நேச்சுரலாக ஆக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயம் சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் எனக்கு வாய்ப்பு ஒருத்தரோட கிடைக்கும் போது தான் கிடைக்கும், அதெல்லாம் பற்றி பேசினேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியம்னா நமக்கு டான்ஸ் தெரியாது, சும்மா ஃபோக்காக ஆடிருக்கோம், ஏதோ சும்மா அது அப்பையும் கடைக்குட்டியாக தானே இருந்திருப்போம். ஆனால் அவ்வளோ பெரிய மாஸ்டர் அந்த சாங்கை பார்த்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னு எனக்கு பயங்கர ஹாப்பி. இதை விட என்ன வேணும், ரொம்ப சந்தோஷம். இல்லை அது அவங்க டான்ஸ் நல்லா அப்படிங்கிறது மீறி இல்லை, ஒருத்தருடைய அந்த ஃபீல் அது ரொம்ப அழகாக இருந்தது அப்படிங்கிறது தான். நம்ம அதை தான் எடுக்கணும். ஓ நல்லா தான் அவர் சொன்ன நல்லா தானே அந்த 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 மனம். அதுதான். சூர்யா பார்த்தாரா அந்த படத்தை? அவர் பாரு ஆக்சுவலி சத்தியமில் தான் பார்க்கும்போது அவங்களும் வந்திருந்தா, நாங்களும் எதார்த்தமாக அங்கே தான் ஃபேமிலி என் ஃபேமிலியோடு இருந்தோம். அப்போ பார்த்து பேச ஷூட்டிங்க்கு 2-3 தடவை வந்திருக்காரு. அப்போ அவர் நிறைய ரொம்ப ஆக்சுவலாக என்னென்னா சூர்யா சார் வந்து எனக்கு முன்னாடி தெரியும், அவருக்கு தெரியாது. என்னென்னா இது மௌனம் பேசியது, அதில் நான் ஒரு சாங்கில் சின்ன ஒரு சாங்கில் இருப்பேன்.
அவர் வந்து ஏபிஎம்மில் மைனா முடிஞ்ச 2வது படம் ஆடியோ ஃபங்க்ஷனில் சும்மா ஆஃபீஸில் வச்சு ஆடியோ அவர் தான் வெளியிட்டார். அப்போ வந்து மைனா நல்லா பண்ணியிருந்தீங்க சார், நான் உங்கள் படம் அடிச்சிருக்கேன், நல்ல படங்க, இதில் படத்தில் சும்மா ஒரு ஷார்ட், அப்படியா இதாங்க சொல்கிறீங்க அப்படின்னு அமீர். அப்போது அது பேசிட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஷூட்டும் போது தான் இல்லை கல்யாணத்துக்கு இன்விடேஷன் கொடுக்கும்போதும் மீட் பண்ணியிருந்தேன். அப்புறம் இந்த படம் ஷூட் பண்ணும்போது வருவார், எப்பயாவது வருவார், ஃப்ரீயாக இருந்தால் வருவார். அப்போ உட்காந்து பேசுவோம். நிறைய கார்த்தி சார் கூட கொஞ்சம் ஈஸியாக பேசிடலாம். ஏன்னா ஒரு வயது உட்பட்ட மாதிரி ஒரு விஷயம் வந்து சூர்யா சாருங்கும்போது நமக்கு ஒன்று இருக்கும். ஆனால் அது அந்த மாதிரி அவர் ரொம்ப ஜாலியாக, ரொம்ப அது இந்த படம் இருக்குது, இந்த படம் இருக்குது, இப்படி இருக்காது, இப்படி இருக்கும், ரொம்ப ஜாலியாக பேசுவேன். நல்லா சிவகுமார் சார் கூடயும் படம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டாரு. நான் மனோபாலா சார் எல்லோரும் போயிருந்து அவர் ஸ்க்ரீனில் வந்து அவருடைய அந்த பேசின விஷயங்கள், சிவாஜி சாரை பற்றி பேசினதெல்லாம் போய் கேட்டுட்டு அன்றைக்கி வந்து காஃபி, பஜ்ஜி, வடையெல்லாம் சாப்பிட்டு ஒரு 3 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணது இருக்குது. அது ரொம்ப பாரதி ராஜாவோட அந்த படத்தில் பணியாற்றிய அனுபவம் அப்படி இருந்தது. ஆக்சுவலி என்னென்னா, இன்னொன்று பாரதிராஜ் சாரோட எனக்கு ஒரு நாள் தான் ஷூட்டு. ஆனால் ஒரு நாளில் வந்து நான் அவர் ஷூட்டிங் நாளில் போயிடுவேன். அந்த பழைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக. இதெல்லாம் ஒரு வாய்ப்பு இல்லை. அவள் கூப்பிட்டு அந்த காலத்தில் என்னென்ன அப்படின்னு அவர் ஆரம்பிச்சிடாரு, அப்படி பேசுவோம். ஆனால் அந்த வாய்ப்பு தான். நான் பாரதிராஜா சாரோடைய டைரக்ஷனில் ஒரு படம் நடிச்சிருக்கேன். இன்னும் முடியல அந்த படம். அந்த படம் ஷூட் பண்ணும்போது திடீர்னு என்னை கூப்பிட்டாரு. ஆக்சுவலாக ரொம்ப என்னென்னா, நான் அந்த குற்றமே தண்டனையில் படம் நினச்சி எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. அப்போ டயத்தில் இவர் கூப்பிட்றாரு. எனக்கு இவர் கூப்பிட்டா சொல்லிட்டாங்க, காசு தர மாட்டான்ட்டாங்க. நான் இப்போ எனக்கு பொருளாதாரம் ரொம்ப ட்ரையாக இருக்குது, என்ன பண்ணுறது இந்த டேட்டுன்னு 2 தடவை கூட உன்னை கூப்பிட்டு வர மாட்டே நீ அப்படின்னாரு. சார் வரேன் அப்படின்னா. சரி என்ன இருக்குது, நம்ம நடிக்கிறது காசு கேட்குறோம், சரி இவர் டைரக்ஷனில் இவ்வளோ காசு கேட்டால் கொடுத்தாருன்னா பண்ணுவோம், இல்லைன்னா சார் என்னோடய நிலைமை இப்படி இருக்குது, நான் ஒரு கட்டத்தில் விட்டுட்டு நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோம். அப்படி தான் போனேன். என்னமோ சொல்கிறானுங்க எல்லோரும், நீ நல்ல நடிகை அப்படி இப்படின்னு சொல்கிறானுங்க என்னமோ. சரி இந்த கதையை நான் இப்படி பிளான் பண்ணேன், இது இருக்குது, நீ என்ன வாங்குறேன்னு தெரியாது, நான் என்ன நினச்சா அந்த சம்பளத்தை சொல்கிறேன், இந்த காசை ஒன்று தரேன், என்னால் முடிஞ்சு அப்புறம் பின்னாடி பார்த்துக்கலாம். ஐயோ பார்த்தாங்க கண்டிப்பாக பண்ணுறது சார் அப்படின்னு சொல்லி போயிருந்தேன். போனால் ஈவினிங் உனக்கு செக்கும் ஸ்கிரிப்டும் கொடுத்து விட்றேன்னாரு. சரி ஈவினிங் போய் வந்த ஸ்கிரிப்டும் வந்து செக்கை பார்த்தா ஆச்சரியம். ஏன்னா ஃபுல் சம்பளமும் இருக்குது. எனக்கு என்னது தப்பாக அவர் எழுதிட்டாரா, நம்ம பாட்டு எடுத்து போட்டார்லாம் இருக்குது. நான் அவளை ஃபோன் பண்ணி, சார் ஸ்கிரிப்ட் வந்துச்சு, ஆமாம் சம்பளம் அது, யோ உன்ட்ட அதானே சொன்னேன், இப்போ என்ன பேசுனேன், இல்லை அந்த காசு வந்துருச்சுன்னு, வச்சுக்க அப்புறம் பார்த்துக்கலாம்னு. என் திரையுலகத்தில் 13 வருஷத்தில் ஃபுல் சம்பளத்தையும் ஒரே செக்காக கொடுத்தது அவர் தான். எல்லோரும் ஏங்க எப்படிங்க அப்படின்னாரு. அவரே சொல்ல, அவர் இன்றைக்கி வரைக்கும் இப்போ நான் எங்கே போனாலும் எனி டைம் அவர்கிட்ட ஃபோன் பேசலாம். நான் போனால் உடனே கூப்பிட்டு உட்கார வச்சு ஒன்றா சாப்பிட்டு ஒன்றா அனுப்புகிறது. அவர் வந்து அவருடைய ஆசை என்ன அப்படின்னா, உன்னை யார் இங்கே இது பண்ணலடா, நான் அந்த மாதிரி இப்போ இல்லையேடா, உன்னை வந்து நீ இருக்க வேண்டிய இடம் வேறேன்னு அவர் என்னை ரொம்ப பெருசாக பார்க்குறது அவர் தான். ரொம்ப மனம் விட்டு பயங்கர எனக்கு எனக்கு அந்த தகுதி இருக்கா இல்லையாங்கிறது மீறி இவ்வளவு தகுதிப்படுத்த ஒரு மனிதர் வாயால் அது வருதுன்றதுல அதனால தான் இது என் பொண்ணு சொன்ன, இதுக்கு மேலே இதுவே போகுது காலகாலம். இன்னொன்று என்னென்னா நினச்சி பாருங்கள், எனக்கு வீடு அங்கே தேடுறேன், இவர் வீட்டு நீலங்கரை வீட்டு பக்கத்தில் ஷூட்டிங் நடக்குது. இவர் வீட்டில் இருக்கிற பையன்கிட்ட வந்து சொல்கிறேன், இங்கப்பா இந்த ஏரியாவில் வீடு வேணும், ஏதாவது வீடுன்னு. நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு வரேன், ஈவினிங் போகிறேன், இருங்கண்ணா நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கும்போது இவர் வந்துட்டார். வாயா என்ன எங்கே அப்படின்னா, இல்லை சார் இந்த வீடு பார்க்குறவங்க. அப்படியா எங்கே, இங்கே தானே, 5 நிமிஷம் வேறு நான் வரேன் அப்படின்னாரு. போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் போகலாம் அப்படின்னு ட்ராக்ஸு டிஷர்ட் மாட்டிட்டு, உன் காரில் போயிடலாமா, போகலான்னு காரில் வந்தார். முன்னாடி உட்காந்துட்டார். போய் வண்டி விட எங்கேயா அப்படின்னாரு. நான் பின்னாடி உட்காந்து வீடு போய் இந்த வீடா இரு அப்படின்னு அவர் இறங்கி போய் வீட்டை போய் பார்த்துட்டு, தெரியும்ல பையன் நல்ல பையன் இருக்குது, வீடு கொடுத்துருங்க அப்படின்னா. ஐயோ அவங்களுக்கு வந்து அவர் வீடு பார்க்குறது, சார் சொன்னேன் வாயா அப்படின்னா. வேறு எங்கேயா இருக்குது அப்படின்னா, இந்த அங்கே ஒரு வீடு இருக்கேன், வா அங்கே போ. வீடு தேடுறாருங்க. எனக்கு நான் வந்து என்ன சொல்கிறது, எனக்கு இது ரியாக்ட் பண்ணவே முடியல. இறங்கி 1 மணி நேரம் வீடை தேட்டு இன்னும் போய் நிற்கிற கை கட்டிக்கிட்டு, இந்த வீடு இந்த வீடு நல்லா இருக்கும்டா, அந்த வீடு எடுத்துக்க,
நான் சொல்லுவேன், ஏங்க இதெல்லாம் இதெல்லாம் கரெக்ட் பண்ணி விட்டுருந்தேன், நான் வாடகைலாம் கரெக்டாக கொடுத்துருவா, அது தெரியல அப்படின்னு பேசுகிறாரு. எனக்கு ஏதோ லிட்டரில் எனக்கு அதிகம் இருந்துச்சு. எவ்வளோ பெரிய மனுஷன் நம்ம இவரெல்லாம் பேசுகிறதே நமக்கு பெரிய கொடுத்து வச்சது. அது என்னென்னா இப்போ என்ன அவ்வளோ யதார்த்தம் பழகிற இடத்துல. ஏன்னா உங்களுக்கு தெரியாமல் இல்லை, ஆனால் நான் பார்த்து வியந்தது அது இன்றைக்கி வரையும். இப்போ நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னா உடனே ரூம் அவர் வீட்டில் சொல்லி அவர் ரூமை திறந்து விட்டுருவார். ஏன் வந்தால் 3 நாள் இருக்கணும், 3 நாள் சாப்பாடு எல்லாம் சில பேர்லாம் சொல்லுவாங்க, ஏங்க அவராக உங்களுக்கு செஞ்சார். உண்மையில் அப்படி தான் சொல்லுவாங்க. நான் சொன்னேன், இப்போ ஒரு 6 வருடமாக இருக்கிறேன். 6 வருடமாக எனக்கு வண்டி எனக்கு திடீர்னு ஒன்றுமே இல்லை கையில், கார் இல்லைன்னா அவர் காரை எனக்கு கொடுத்துட்டாரு. நான் 8 மாதம் அவர் காரை தான் யூஸ் பண்ணியிருந்தேன். நீ வச்சுக்கடா அப்படின்னு. நான் வண்டி வாங்கினதுக்கப்புறம் தான் அந்த காரை ரிட்டர்ன் பண்ணேன். இது சில ஆட்கள் அவர் கூட இருந்தாருக்கலாம், ஏங்க அவர் எப்படி உங்களுக்கு மட்டும் இப்படி பண்ணுறாரு, ஏன் பண்ண மாட்டாருலாம் சொல்லுவாங்க. எனக்கு உண்மையிலே அதெல்லாம் சொல்லுவாங்க. பெத்த பையன் மாதிரி தான் அவர் பார்த்துக்கிறது. அவர் இதுக்கு எல்லாமே காரணம் என்னென்னா அவர் சொல்லுவார், நீ உருப்பிட மாட்டேன் பாரு, நீ என்னடா இப்படியே இருக்க, கொஞ்சம் கற்றுக்க, கொஞ்சம் அதெல்லாம் வேணும்டா, அதுதான் சினிமாவுக்கு தேவை. நீ இன்னும் புசுக்குன்னு போயிட்டா உனக்கு ஈஸியாக போயிடுவாங்கன்னு நீ இல்லை, நீ இங்கே இருக்காத, பெங்காலி போயிடு, போனதுக்கு நீ அங்கே தான் கரெக்டு, இங்கெல்லாம் செட் ஆகாது, நீ கிளம்பு இப்படிலாம். அது மனமருந்து இந்த பயணிகள் கவனிக்கும் படம் பார்த்துட்டு ஃபோன் அடிச்சிட்டாரு. ஷூட்டிங் லொக்கேஷன், அவர் படம் நடிக்கிற படத்துக்கு லொக்கேஷன் போயிட்டேன். பாரதா அழுகிறாரு. நான் அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். அவர் ஒரு பெரிய லெஜண்டோடலாம் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டார். நீ இப்படியான ஆள், நீ இப்படி இருக்க அப்படின்னா, நீ அது எப்படிடா பேசுகிற அப்படின்னா. அவருக்கு ஆசை, இதை நான் பேசி காட்டுறேன், எனக்கு வரவே மாட்டேங்கிறா, நீ எப்படி அதை பண்ண இது பண்ண அப்படின்னு. ஐயோ அது பேசேன் அப்படிம்பாரு. இதுக்கே நான் சொல்ல, சார் எனக்கு வேறு ஒன்றும் வேணாம் சார், நான் என் திறமைக்கு மீறி தான் நான் இருக்கிறேன், எனக்கு நல்லா தெரியுது. நான் இந்த பொசிஷன் கிடச்சது எனக்கு பெருசு. இன்னும் அப்பா நீ என்னமோ சொல்லிட்டு அதெல்லாம் உனக்கு தெரியல அப்படிம்பாரு. நான் சொல்லுவேன், இதை விட திறமைசாலிகளை நான் இன்னும் பார்த்து பயந்தவன்லாம் இருக்கேன். எனக்கு இப்போ சில ஆர்டிஸ்ட் இருக்காங்க, முருகன்லாம், அவெல்லாம் மேடையில் பண்ணாலே எனக்கு கை காலில் ஆடிடும். இவங்களாம் ஒன்றுமே வர முடியாது. அவன் அவ்வளோ ப்ரில்லியண்டான ஆட்கள் பார்த்துட்டேன். ஆனால் அதை சொன்னால் அவெல்லாம் ஊரில் தண்ணி நெஞ்சிட்டு இருக்கான் சார். திறமைசாலிகள்லாம் இருக்காங்க. இது ஒரு வாய்ப்பு, அதை விட்டு எனக்கு இது கிடைக்கும். இதுவரை நான் எனக்கு உதவின்னு யார்ட்டையும் போய் நிற்கலை. எனக்கு அது போதும். எனக்கு நமக்கு வாழ்க்கை நடத்த முடியாத அளவுக்கு வருமானம் கம்மியானால் தான் நம்ம பயம் வரும், தைரியம் போயிடும், ஃபியர் வந்துடும், இதெல்லாம் போகும் உங்களுக்கு அது. ஆனால் எனக்கு அது பிரச்சனை இல்லை. இன்றைக்கி வரையும் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். என்னுடைய அறிவுக்கு மீறி நான் நல்லா இருக்கிறேன். இது மேலே இல்லை. நான் என்னுடைய திறமைகளை பங்களிக்கிறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க மக்கள். இதுக்கு மேலே என்ன போதும், நான் பண்ணுறத பார்க்குறாங்க. இதுக்கு மேலே எனக்கு போதும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ இருக்கிறத வச்சுட்டு அவர் திருப்பி அவர் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக அடையலான்னு நீ பார்க்குற, அப்படி இல்லை. இன்னும் உன்னை வளர்த்துக்கணும்னு இருக்குன்னா உங்கள் ஆசைப்படியே நடக்கட்டும் விடுங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.